வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆக ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கலாம். மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு சுமூகமான வருடமாகவே இருக்கும். இங்கே லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது கிரக நிலைகள் ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரகங்களுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் அதுவும் நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். ஸோ அப்படியே இந்த மிதுன லக்னத்திற்கு இந்த தமிழ் வருடம் ஒரு சுமூகமான வருடமாகவே இருக்கும். பட் கிரகங்களுடைய வலிமை பெருசாக இல்லை அப்படின்னா பெருசாக மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிற வேலைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளுக்கு மாற்றலாம். வேலைகள் கொஞ்சம் ரிஸ்க்காக போயிட்டுருக்கு, மனசில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, சரியான டெசிஷன் எடுக்க முடியல, நிறைய விஷயங்கள் இழுபறியாகவும் தடையாகவும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலைகளுக்கு அது மாற்றம் பெற்றுட்டு வரும். மற்றபடி இது ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸை கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்காது. அதனால் இது ஒரு சுமூகமான வருடம் அப்படின்னு சொல்கிறேன். மிதுன லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய திறன் என்பது அதிகரிக்கும். நார்மலாகவே இந்த மிதுனம் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்கிறது பேச்சுக்கு பேர் போன ஒரு ராசி லக்னம். பட் ஒரு சில குறிப்பிட்ட நிலைகளில் அது இந்த திறனை அதிகமாகவே வெளிப்படுத்தும். அது இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மிதுன லக்னக்காரங்க பேச்சாற்றல் பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அது சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கும் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கும் இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். அதே போல் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. சில நேரங்களில் கொஞ்சம் சவால் விட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டியதும் வரலாம். சிலருக்கெல்லாம் சில வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாமே ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் லக்ன ரீதியாக ஓகே தான், பெருசாக எந்த தொந்தரவுகளும் இல்லை. பட் இதெல்லாமே ராசி ரீதியாகவும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் இப்போதைய சூழ்நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை அதிகமாக ஈடுபடுவதற்கான காலகட்டம். கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் மிதுன லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் இன்னும் பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் தொடர்ந்து ஒரு 4-5 வருடங்களாக சிரமப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பட் முன்னாடி சொன்ன பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறதுக்காது ஒரு சுமூகமான நிலைகள் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது, பெருசாக நினச்ச மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை அதில் கொடுக்கும்.
புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது. ஸோ கெரியர் ரிலேட்டடாக பெருசாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, எல்லாமே நல்லபடியாகத்தான் இருக்கும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக அந்த போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் கூட இனி பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு இடத்தின் இடைப்பட்ட காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கெரியர் ரிலேட்டடாக உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதன லக்னக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் மிதன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதெல்லாமே மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையும். சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கும். கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இது சார்ந்த விஷயங்கள். அதனால் மிதுன லக்னத்திற்கு தங்களுடைய பொருளாதார நிலைகள் மேம்படுவதை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ இந்த சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிலைகளால் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அல்லது சில முக்கியமான விலை உந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சுப விரயங்கள் அப்படிங்கிறது நம்ம காலகட்டங்களில் தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி இருந்தாலுமே பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே கை கொடுத்து காப்பாற்றும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்களாக காணப்படக்கூடிய நிலைகளாக இருக்கும். அதாவது இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான அமைப்புகளும் உண்டு, இன்னொரு சில நெகட்டிவான அமைப்புகளும் உண்டு. ஸோ இது இந்த வருடத்தினுடைய அந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி செயல்பட்டு இருக்கும். சில மாதங்கள் நல்லா இருக்கும், சில மாதங்கள் மோசமாக தான் இருக்கும். ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள், வீடு, வாகனம், நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. நல்ல விஷயம்னா பெரிய அளவில் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. பட் அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அதீதமான ஈடுபாடுகளை காட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மிதுன லக்னக்காரங்க எப்போவுமே குடும்ப பிரியர்களாக இருப்பாங்க. குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க எப்போவுமே விழுந்து விழுந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் மிதுன லக்னக்காரங்க குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அளவுக்கு அதிகமாக ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய குடும்ப பொறுப்புகள் அவங்களுக்கு உருவாகும். அதே நேரம் அது எல்லாத்தையும் நல்ல முறையாக செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. ஸோ குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். பட் இதெல்லாம் செய்கிறதுக்கான அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால் அடிக்கடி கொஞ்சம் சோர்வுகள் போன்ற நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த எஃபர்ட் போடுற விஷயங்கள் மட்டும் அளவுக்கு அதிகமாக போகாத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி குடும்ப விஷயங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு சுமூகமான நிலைகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருப்பாங்க. அதாவது விஷயங்கள், காரியங்கள் எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிப்பீங்க. ஆனால் குடும்ப உறவுகள் நிலைகளில் இந்த அசட் விஷயங்களுக்கு சொன்னதே தான். சில காலங்களுக்கு நல்லாயிருக்கும், சில காலகட்டங்கள் கொஞ்சம் பட்டுமுடாமல் தொட்டுமுடாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. ஸோ சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவே குடும்ப உறவுகளுக்குள்ளே பெருசாக சிக்கலாம் பார்த்துக்கலாம். பட் நல்ல விஷயம், பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறது இல்லை. சில நேரங்களில் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்பட்டு இருக்குது. முயற்சிகளுக்கேற்ற நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கூட ஒரு அளவான நிலைகள்லேயே இருக்குது. கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையோடயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதாவது இவங்களுடைய விஷயங்களை எதையும் எடுத்தவங்க ஊற்றோன்னு செய்ய முடியாது. எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். நிதானமாக இவங்களுடைய காரியங்கள், விஷயங்களை செயல்பட்டு வந்தால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எல்லாமே ஓகே தான். ஏதாவது பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலுமே அதை எல்லாத்தையும் அமைதியாக கடந்து போகக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஸோ உறவினர்கள், நண்பர்கள் வகையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகள்லாம் இருக்கும். இப்போ உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும். பட் போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும்.
அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற சுமூகமாக எல்லாம் அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே உங்களுக்கு முடிவுகள் நல்ல வெற்றியும் ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டி போட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதை ஆரோக்கியமான வகையில் போட்டிகளை அமைச்சு கொள்ளுங்கள், நல்லதே எதிர்பார்க்கலாம். அண்ட் மிதுன லக்னத்துக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது, பெருசாக எந்த தொந்தரவும் இருக்காது. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையில் தான் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் இருக்குது. ஸோ உடல்நல ரீதியாக முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்குது. பெரும்பாலான விஷயங்களும் உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்கும்போது பெரிய அளவில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. அதனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.